சார் இப்போ உங்க படத்துல பார்த்தீங்கன்னா, புரொடியூசரே வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருந்தது? இல்ல டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருந்தது? அட்வான்டேஜும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜும் இல்லைங்க. அவங்க ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு ஆக்டர் அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லுவேன், அவங்க செய்வாங்க. அங்கே சின்ன சின்ன விஷயங்களும் அது புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காலகாலமாக தமிழ் சினிமா நடக்கிறது தான். கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணி பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கிறதுனால, ப்ரொடியூசருங்கிறதுனால கேர் பண்ணி பண்ணணும் அவ்வளோதான். மற்றபடி டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இல்லை, அட்வான்டேஜும் இல்லை. என் வேலையை நான் பார்த்தேன், அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. அண்ட் சார் நீங்க வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க, படங்கள் பார்க்கறது தான் என்னோட ஃபுல் ஹாபி. அதுதான் என்னோட ஒரு சூப்பரான டைம் அப்படின்ட்டு. ஸோ உங்க படம் ரிலீஸ் ஆகும்போதே வந்துட்டு நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஆமா. ஏதாவது பார்த்து, இது சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? உங்க இல்லை, காம்படிட்டர் படம். இப்போ இந்த என்னுடைய படம் ரிலீஸ் ஆன டைமில் ரிலீஸ் ஆன எந்த படங்களும் நான் பார்க்கல. ஓகே. ஏன்னா நம்ம தேட்டர் Work. விசிட் போகிறதுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால போகலை. பட் நம்ம கூட வந்த படங்களை நம்ம படம் தான் முதல் இடத்துல இருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் வந்தது. நிறைய பத்திரிகையெல்லாம் பார்த்தேன், படித்தேன். எனக்கு பத்திரிகையாளர்கள்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. இன்னொரு படமும் பார்க்கணும் டைம் இருந்தது, பார்க்க முடியல, கொஞ்சம் ஒர்க். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவேன். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, ஆ. மற்ற படங்களையும் பார்த்துருவேன். சார் அப்படி ரீசன்ட் டைம்ல நீங்க பார்த்து ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து சூப்பரா இருக்குன்னு ஃபீல் பண்ண படம் என்ன சார்? சிறை. சிறை. எஸ், ஓகே. நம்ம A2 உடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். நான் 3 முறை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உடைய ரிவ்யூ கேட்டேன், 50-50 இருந்தது. செகண்ட் ஷோ கேட்டேன், ஈவினிங் ஷோ டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி நாங்கள் 2 பேர் போய் படம் பார்த்தோம். எனக்கு வேற லெவலில் படம் இருந்தது. இப்படி ஒரு படம் பண்ணணும்னு புதுசாக வர எல்லா இயக்குனருக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். என்னால் அந்த படத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் நான் போய் 3 முறை அந்த படத்தை பார்த்தேன். டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக விஷ் பண்ணேன். சார் ஓகே. வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது அந்த படம் ரொம்ப சிறந்த படம். இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கேன், ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு படம். இந்த சூப்பர். மாதிரியான படங்கள்லாம் வரணும் நமக்கு.